எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்னன்னா பார்த்தீங்கன்னா கலியுகத்தை பத்தி பார்க்கலாம்னு இருக்கோம். கலியுகம் இதை பத்தி நான் சொல்லியே ஆகணும். நிறைய நிறைய பேருக்கு தெரியும் நம்ம மட்டும் இப்போ கலியுகத்துல தான் இருக்கோம் அப்படிங்கிறது. அதாவது 4 யுகங்கள்ல இதுதான் கடைசி யுகங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். அது முதல்ல சத்தியயுகம். அதோட காலம் பார்த்தீங்கன்னா 17,28,000 வருஷங்கள். மொத்தம் மனுஷனோட வருஷங்கள் பார்த்தீங்கன்னா அவ்வளோ வருஷங்கள். அந்த வருஷங்கள் அந்த வருஷத்துல சத்தியயுகம் உருவான காலத்துல பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு மதம் தான் இருந்துச்சு, வேற எதுவுமே கிடையாது. மக்கள் எல்லாம் உண்மையாலுமே ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க. எந்த ஒரு அக்ரிகல்ச்சர் மைனிங் எந்த ஒரு விஷயமே கிடையாது உண்மையை சொன்னா. அடுத்ததா திரேதயுகம். திரேதயுகத்துல பார்த்தீங்கன்னா அப்பதான் அக்ரிகல்ச்சரும் மைனிங் இதெல்லாம் அதிகமா வளர ஆரம்பிச்சது. அது வளர ஆரம்பிச்ச காலத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த காலத்துல தான் ஆட்சியாளர்கள் ராஜாக்கள் அதெல்லாம் ஆட்சி புரியுது இதெல்லாமே உருவான காலம் அதுக்கப்புறம் துவாபர யுகம். அதோட காலம் பார்த்தீங்கன்னா 8,64,000 வருஷம். அந்த காலத்துல தான் பார்த்தீங்கன்னா டிசீசஸ், இந்த மாதிரி டிசீசஸ் நோய் நொடிகள் இதெல்லாமே அதிகமாக வளர ஆரம்பிச்சது அந்த யுகத்தை தான் பார்த்தீங்கன்னா. அதுக்கப்புறம் இப்போ நம்ம கடைசியா இருக்கிற கலியுகம். கலியுகத்தோட வருஷங்கள் பார்த்தீங்கன்னா 4,32,000 வருஷங்கள் தான் உண்மையை சொன்னா. இப்போ அதுல எவ்வளவு பேலன்ஸ் இருக்குன்னா 4,27,000 வருஷங்கள் பாக்கி இருக்கு. நம்ம வாழ போற நாட்கள் நம்ம இல்லை, நம்ம 100 வயசு 50 வயசு அந்த வயசுல இறந்துருவோம். ஆனா இதுக்கப்புறம் நம்ம கலியுகத்துல வாழ போறது பார்த்தீங்கன்னா 4,27,000 வருஷங்கள் தான் இன்னுமே சொன்னா பாக்கி இருக்கு. அதெல்லாம் இந்த தாக்கம் கலியுகம் எப்போ ஸ்டார்ட் ஆச்சுன்னா 3102 BCE. அதாவது கிருஷ்ணர் நம்ம உலகத்தை விட்டு போன அந்த நேரத்துல தான் கலியுகம் ஸ்டார்ட் ஆச்சு உண்மையான சொன்னா. ஒவ்வொரு வருஷம் நல்லா உங்களுக்கே தெரியுது பாத்தீங்களா. ஃபர்ஸ்ட் யுகத்துல இருந்து இப்போ வரைக்கும் வருஷங்கள் நம்ம வாழ்ற வருஷங்கள் குறைஞ்சிட்டே தான் வருது. அதாவது உலகம் அழிஞ்சுக்கிட்டே வருது கொஞ்சமா. அதான் உண்மை நடக்குது, அதான் உண்மை நிஜமாலுமே நடக்கிறது அது மட்டும்தான். இப்ப பாத்தீங்கன்னா கலியுகத்தை பத்தி இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலா சொல்லணும்னா மகாராஷ்டிரா ஹரிசங்காத்துங்கிற ஒரு பகுதி இருக்கு. அது ஒரு ஃபோர்ட் ஏரியா, ஒரு மலை. அந்த மலைக்கு பக்கத்துல பாத்தீங்கன்னா கேதாரீஸ்வரர் குகை ஒண்ணு இருக்கு. அதாவது அது சிவனோட குகை. அது அந்த குகைக்குள்ள போனீங்கன்னா அது 4 பில்லர் தான் அந்த சிவனோட லிங்கத்தை தாங்கிட்டு இருக்கு. அந்த குகையவே தாங்கிட்டு இருக்கு சொன்னா. நடுவில் சிவலிங்கம் இருக்கும், 4 பில்லர் சைட்ல இருக்கும். 4 ஒவ்வொரு யுகத்தோட முடிவுல ஒவ்வொரு பில்லர் உடையுதுங்கிறது உண்மை. அது இல்லாம இப்போ வரைக்கும் ஒரே ஒரு பில்லர் தான் கடைசியா தாங்கிட்டு இருக்கு. இந்த கலியுகத்தோட முடிவுல அந்த பில்லர் கண்டிப்பா உடஞ்சிரும். அந்த பில்லர் உடையும் போது உலகம் அழிஞ்சிரும். அதுதான் உண்மையிலே நிறைய ஒரு சில சொல்லுவாங்க பத்மநாப சாமியோட டெம்பிள் அந்த கதவு ஏதோ ஒரு கதவு இருக்கும், அந்த கதவு திறந்தா உலகம் அழிஞ்சிரும் சொல்லிட்டு நிறைய வீடியோஸ் எல்லாம் இருக்கு. அது எந்த அளவுக்கு தெரியல. என்னோட அடுத்த வீடியோல அதை பத்தி வேணா நான் சொல்ல ட்ரை பண்றேன். இப்போ நம்ம கேதாரேஸ்வர் அந்த கேவை பத்தி பார்க்கலாம். அந்த கோயில் அந்த சிவலிங்கத்தை சுத்தி பாத்தீங்கன்னா கொஞ்சம் தண்ணி இருக்கும், அந்த இடுப்பளவு தண்ணி இருக்கும். அந்த தண்ணிக்குள்ள நடந்து போயிட்டு அந்த சிவனை தொட்டு கும்புறது ரொம்ப பெரிய கடினமான விஷயம். ஏன்னா அது அவ்வளவு குளிரா இருக்கும் அந்த தண்ணி. அதே சமயம் மழை காலத்துல அந்த கோயில் அந்த குகையை நடுக்கிறதே ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஏன்னா அந்த அளவுக்கு மழையும் அந்த அளவுக்கு குளிரும் பயங்கரமான ஒரு இதா இருக்கும். இவ்வளவு வருஷம் நம்ம இருக்கோம். மகாராஷ்டிரா இப்படி ஒரு கோயில் இருக்குன்னு நிறைய பத்தி தெரியாது, ஆய்வாளர் நிறைய பேருக்கு தெரியும் உண்மையாலுமே. இப்போ உலகாளி இந்த ருத்ரம் 2012 வர மாதிரி ஒரே அடியெல்லாம் உலகம் அழிஞ்சிடாதுங்க. இந்த பில்டிங் இடிக்கிறது, பூமி புழக்கிறது, அந்த எரிமலை வெடிக்கிறது அந்த மாதிரிலாம் நடக்க வாய்ப்பே கிடையாது. கொஞ்சமா அழிவு அது எப்படி வேணாலும் இருக்கும். இப்போ ஆஸ்திரேலியாவில் வறட்சி நடந்துட்டு இருக்கு, நம்ம கேரளா போல தண்ணியா இருக்கு, அதான் உண்மை. இப்போ ஒவ்வொரு பகுதியாவது அழியுமே தவிர்த்து மொத்தமா அழியாது. இப்போ கேரளாவில் இவ்வளோ தண்ணி நினைச்சு ஒரு ஊரே அழிகிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல தான் இருக்குன்னு சொல்றாங்க. இப்போ இந்த டிசம்பருக்குள்ள சென்னை கன்னியாகுமரி சைடு நிறைய மழையும் நீரால பாதிப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க சிறிதளவு. அதே மாதிரி மும்பையில் அதிகமா சுனாமி மாதிரி ஒரு சின்னதாக வர வாய்ப்பு இருக்கு, சைக்ளோன் ஃபார்ம் வாய்ப்பு இருக்குன்னு நான் சொல்ல ஆஸ்ட்ராலஜிஸ்ட் சொல்றாங்க. எவ்வளோக்குள்ள தெரியும் டிசம்பருக்குள்ள அந்த மாதிரி ஏதாவது நடக்குதா நம்ம பொறுத்து பார்ப்போம், நம்மளுக்கு தெரியாது. பொறுத்து பார்ப்போம், நடந்தாலும் நடக்கலாம், நடக்காமையும் போகலாம். அதே சமயம் கலியுகத்துல நான் சொன்ன மாதிரி 4,27,000 வருஷங்கள் பாக்கி இருக்கு. இந்த கலியுகம் முடிஞ்சதுக்கப்புறம் என்ன சொல்ல புது உலகம் ஆரம்பிக்கும். அந்த உலகத்தோட வருஷங்கள் எல்லாம் எப்படி இருக்குன்னு தெரியாது. அது அந்த புது யுக உலகத்துல எப்படி இருக்குன்னா பெண்களோட ஆட்சி தான் இருக்கும். உண்மையா சொன்னா ஃபீமேல் டாமினேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த காலத்துல பார்த்தீங்கன்னா மேல் டாமினேஷன், ராஜாக்கள், இளவரசன், வாரிசு ஆண் வாரிசு வேணும், பெண் வாரிசு சிசுக்கொள்ளு, அது கள்ளிப்பால் கொடுத்து கொள்றது அந்த மாதிரி தான் இருக்குமே தவிர்த்து அந்த மாதிரி தான் இருந்தது இப்போ வரைக்கும். ஆனா அடுத்த இதுல இப்போ ஒரு விவேக்கரோட படத்துல பையன், இந்த தமிழ் படத்துல கூட பையன் பிறந்தா கள்ளிப்பால் ஊற்றி கொள்றான்னு சொல்றாங்களே. ஆனா உண்மையாலுமே கலியுகம் முடிஞ்சதுக்கு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஆண்களை தான் சுச்சுவேஷன் நடக்க வாய்ப்பு இருக்கு. உண்மையாலுமே அதிகமா வாய்ப்பு இருக்கு. ஏன்னா பெண்கள் தான் அதிகமா ஆட்சி புரிய போறாங்க, அதுதான் உண்மை. புதுசாக திறக்கிற ஃபீமேல் இப்போ பார்த்தீங்கன்னா பெண்கள் கம்மியாக தான் இருக்காங்க நம்ம உலகத்தில். ஃபர்ஸ்ட் கள்ளிப்பால் கொடுத்து கொண்டு இருந்தாங்க, இப்போ ஆண்களே கொள்ள ஆரம்பிச்சிட்டாங்க, அதுதான் உண்மை. அது இல்லாமல் இப்போ கலியுகம் தொடக்க காலம் தான், இன்னும் முடியலை. கொஞ்சமா அழிவுகள் வரும், எப்போ வரணும்லாம் தெரியாது. ஆனால் கலியுகத்தை பற்றி உங்ககிட்ட சொல்லணும்னு நினச்சேன். இதான் நம்ம இருக்கிற கடைசி டைம் பீரியட். அதாவது 4,32,000 வருஷங்கள்ல 4,27,000 வருஷங்கள் பாக்கி இருக்கு. கொஞ்சம் வருஷங்கள் தான் போச்சு, வரணும் இல்லை. அதாவது கிருஷ்ணர் நம்மளை விட்டு போன காலம், அதாவது 3102 BCE தான் கலியுகம் ஆரம்பிச்சது கிருஷ்ணர் போனதுக்கு அப்புறம்.
திரேத யுகம், அதாவது இரண்டாவது யுகத்துல தான் வந்து பாத்தீங்கன்னா ராமர் வந்தார். ராமர் இருந்த காலம் வந்து திரேத யுகத்துல. அதுக்கப்புறம் துவாபர யுகத்துல தான் கிருஷ்ணர் வந்தார். அவர் போனதுக்கு அப்புறம் தான் கலியுகம் ஆரம்பிச்சது. கலியுகத்துல தான் வந்துட்டு உண்மையை சொன்னா ரொம்பவுமே வந்துட்டு எப்படி முதல்ல வந்துட்டு ஒரே ஒரு ரிலீஜியன் தான். அதுக்கப்புறம் ரெண்டாவது வந்துட்டு அக்ரிகல்ச்சர் இல்லை, சந்தோஷமாக அக்ரிகல்ச்சர், மைனிங், லேபர் எதுவுமே கிடையாது. ரெண்டாவது யுகத்துல வந்துட்டு லேபர், மைனிங், ராஜாக்கள், ஆட்சி புரியல் இதெல்லாம் வந்துச்சு. இதெல்லாம் வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் கஷ்டமாக தான் எல்லாருக்குமே இருந்திருக்கும். மூணாவது யுகத்துல வந்துட்டு டிசீசஸ் எல்லாம் ஆரம்பிச்சு. மொத்தமும் சேர்த்து வந்துட்டு இப்போ நம்மளோட கலியுகத்துல தான் இருக்கு. இதை ஒரு அழிவு காலம்னே சொல்ல கலியுகத்துல. இதுதான் உண்மை. கலியுகத்துல அந்த 4வது பில்லர் எப்போ உடையுதோ அப்போ கலியுகம் வந்துட்டு முடிஞ்சிடும். அப்போ வந்துட்டு உலகம் அழிஞ்சிடும். இதுதான் வந்துட்டு உண்மை. இதுதான் நிஜமாலுமே வந்துட்டு உண்மையினே சொல்லலாம். இதை பற்றி சொல்லணும்னு நினச்சேன், சொல்லிட்டேன். தேங்க்யூ வெரி மச். ஏன் அடுத்து புதுசாக வந்துட்டு நிறையா வீடியோஸ் நம்ம பார்க்கலாம். அடுத்து வந்துட்டு நான் ஏதாவது புதுசாக கொடுக்க ட்ரை பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.